தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் உள்ள 10 முக்கியமான மற்றும் உயரமான நீர்வீழ்ச்சிகள் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ட்ராவல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். 10ஆவதுல பார்த்தீங்கன்னா திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. இதன் உயரம் பார்த்தீங்கன்னா 50 அடி. இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருப்பரப்பு என்னும் ஊரில் அமைஞ்சிருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் முக்கியமான அருவிகளில் திருப்பரப்பு நீர்வீழ்ச்சி உண்டு. இது பார்த்தீங்கன்னா குமரி குற்றாலம் என்னும் செல்ல பேர் இருக்குது. திருப்பூர் வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா குடும்பமாக அண்ட் ஃப்ரெண்ட்ஸாக அடுத்து கப்புள்ஸாக போகிறதுக்கு சிறந்த வாட்டர் ஃபால்ஸ் தான் இந்த திருப்பூர் வாட்டர் ஃபால்ஸ். மழை காலத்தில் இயற்கை அழகு கண்களை கவரக்கூடியது. மறக்காமல் பார்க்க வேண்டிய ஒரு இடம் பார்த்தீங்கன்னா இந்த திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ். இடத்துல மங்கி ஃபால்ஸ் இருக்குது. இதன் உயரம் பார்த்தீங்கன்னா 60 அடி. இது தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி போகும் வழியில் அமைந்துள்ளது. தெளிவாக சொல்லணும்னா பொள்ளாச்சியிலேருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. கோயம்புத்தூர்லேருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்தது. பொள்ளாச்சியிலேருந்து வால்பாறை செல்லும் வழியில் இந்த அருவி இருக்குது. இயற்கை ஆர்வலர்களுக்கு சிறந்த இடம் இந்த மங்கி வாட்டர் ஃபால்ஸ். அது காரணம் பார்த்திங்கன்னா அடர்ந்த காடு மற்றும் பசுமையான சூழல் இங்கே நிலவுகிறது. குரங்குகள் அதிகம் வசிக்கும் காரணத்தினால் மங்கி ஃபால்ஸ் என்று கூறப்படுகிறது. இதற்கு தமிழ் பேர் பார்த்திங்கன்னா கவி நீர்வீழ்ச்சி என்னும் அழகான தமிழ் பேர் ஒன்று. 8வது இடத்துல ஒகேனக்கல் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. இதன் உயரம் பார்த்திங்கன்னா 66 அடி. இது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தருமபுரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இது தருமபுரியிலிருந்து சுமார் 47 கிலோமீட்டர் தொலைவிலும் சேலத்திலிருந்து சுமார் 90 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. ஒகேனக்கல் அருவி பார்த்திங்கன்னா பல அருவிகள் தொகுப்பாகும். ஒகேனக்கல் ஃபால்ஸ் இந்தியாவின் நயகரா என்று அழைக்கப்படுகிறது. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சிறந்த இடம் பார்த்திங்கன்னா ஒகேனக்கல் வாட்டர் ஃபால்ஸ். 7வது இடத்துல சில்வர் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அதாவது வெள்ளி நீர்வீழ்ச்சி. இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் இருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. உயரம் பார்த்தீங்கன்னா 180 அடி. வெள்ளி நீர்வீழ்ச்சி பேர் காரணம் பார்த்தீங்கன்னா நீர்வீழ்ச்சி பாறையின் மீது பாய்ந்து வரும்போது வெள்ளி நிறத்தில் மின்னும் கோடுகள் போன்று தோன்றுவதால் இதற்கு வெள்ளி நீர்வீழ்ச்சி என்று பேர் வந்திருக்கு. 6வது இடத்துல சுருளி வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. இந்த உயரம் பார்த்தீங்கன்னா 190 அடி. இது தமிழ்நாட்டில் தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. மேகமலை மலைத்தொடரின் ஒரு பகுதியில் இந்த சுருளி அருவி இருக்குது. சுருளி அருவியை பார்வையிட சிறந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்துலேருந்து அக்டோபர் மாதம் வரைய போகலாம். 5வது இடத்துல கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. இதன் உயரம் 250 அடி. இது தமிழ்நாட்டில் நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரி என்னும் ஊரில் அமைந்துள்ளது. இந்த நீர்வீழ்ச்சி உயரம் 250 அடி. கேத்ரின் நீர்வீழ்ச்சியை முழுசாக பார்க்கணும்னா டால்பிமுக்கு காட்சிமனை என்ற இடத்துல பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். இங்கேருந்து நீர்வீழ்ச்சி அழகை முழுமையாக கண்டு ரசிக்கலாம். பார்வையிட சிறந்த நேரம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்துலேருந்து மே மாதம் வரைய கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கறதுக்கு சிறந்த இடம். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க மட்டும்தான் முடியும், குளிக்க முடியாது. 4வது இடத்துல குற்றாலம் ஃபால்ஸ் இருக்குது. இதன் உயரம் 288 அடி. இது தமிழ்நாட்டில் தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. அதாவது தென்காசியிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவிலும் திருநெல்வேலியிலிருந்து 56 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. குற்றாலம் பார்க்க சிறந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா சிறந்த நேரம். மெயின் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா குற்றாலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கும். 3வது இடத்துல கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. இதன் உயரம் பார்த்தீங்கன்னா 295 அடி. இது தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டத்தில் உள்ளது. 2வது இடத்துல ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி உள்ளது. இதன் உயரம் பார்த்தீங்கன்னா 300 அடி. இது தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. ஐயார் ஆற்றின் மீது ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி அமைந்திருக்கு. 1வது பார்ப்பதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்துக்கு பெல் பட்டனை ஆனில் செட் பண்ணுங்க. முதல் இடத்துல தலையார் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. இதன் உயரம் பார்த்தீங்கன்னா 974 அடி. இது தமிழ்நாட்டில் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பகுதியில் அமைந்துள்ளது. நேரடியாக பார்ப்பது கஷ்டம். அதனால் கொடைக்கானல் உள்ள டம் பாறை காட்சி முறையிலிருந்து இதன் அழகை கண்டு கழிக்கலாம். தலையார் அருவியின் சிறப்பு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் மிக உயரமான அருவி என்ற பெயரை கொண்டுள்ளது. இந்தியாவில் 6வது உயரமான அருவி என்ற பெயரையும் தலையார் வாட்டர் ஃபால்ஸ் கொண்டுள்ளது. தலையார் வாட்டர் ஃபால்ஸ் செல்ல தமிழ்நாடு அரசு தடை வைக்கப்பட்டுள்ளது. இதனால் மலையேறிகள் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறனால வனத்துறை அனுமதி இல்லாமல் போவது மிகவும் ஆபத்து. தமிழ்நாட்டில் உள்ள 10 உயரமான அருவிகளை பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ பிடித்து இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணால் அதை கமெண்டில் சொல்லுங்கள். இதுபோல் மேலும் வீடியோக்கு நான் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.